Trinity Sunday. இந்த திருக்குறள் திருநாளுக்கு ஆதாரமாக நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். எங்கேயோ நான் அடிக்கடி கேட்கின்ற ஒரு காரியம். எப்படி கேட்கிறோம்? ஆராதனை முடிந்தவுடனே ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி நாம் ஆராதனையை முடிக்கிறோம். குருவானவர்கள் ஜெபிக்கும் பொழுது ஆசீர்வாதத்தோடு முடிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். எனவே இந்த ஆசீர்வாதம் என்பது ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கிறிஸ்தவ ஆசீர்வாதமே முழுமையான ஆசீர்வாதம். நம்ம நினைக்கிற ஆசீர்வாதத்தை பல வழிகளிலே நாம் பெறுகிறோம். கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும், கர்த்தனுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், கர்த்தனுடைய பிள்ளைகளை, என்னுடைய தொழிலை, என்னுடைய கையின் பிரயாசங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். அது இயல்பான ஒரு காரியம். ஆனால் எந்த ஆசீர்வாதம் முழுமையான ஆசீர்வாதம் என்றால் கிறிஸ்தவ ஆசீர்வாதமே முழுமையான ஆசீர்வாதம். கிரியேற்ற தெய்வத்தின் ஆசீர்வாதம் தான் இறை ஆசீர்வாதத்தின் முழுமையாகும். பிதாவாகிய தேவனின் ஆசீர்வாதமும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதமும் ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதம் மூன்றும் இணைந்து நம்மை ஆசீர்வதிப்பதுதான் முழுமையான ஆசீர்வாதம். எனவேதான் ஆசீர்வாதம் எப்படி கூறுகிறோம் என்றால் பவுல் கொரிந்திய சபைக்கு கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் கூட நிலைத்திருப்பதாக. இது திரியேக தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் தான் முழுமையான ஒரு ஆசீர்வாதம். எப்படி பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் மூவரும் சேர்ந்து படைப்பு முதல் செயலாற்றி வருகிறார்களோ அதே போல ஒரு விசுவாசியை ஆசீர்வதிப்பதிலும் 3 பேரும் இணைந்து ஆசீர்வதிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மட்டும் நம்மை ஆசீர்வதிப்பதல்ல, பிதாவாகிய கடவுள் மட்டும் நம்மை ஆசீர்வதிப்பதல்ல, பரிசுத்த ஆவியானவர் மட்டும் நம்மை ஆசீர்வதிப்பதல்ல, நம்மை ஆசீர்வதிப்பதிலும் 3 பேரும் இணைந்து ஆசீர்வதிக்கிறார். அதுதான் ஆசீர்வாத ஜபமாக நாம் அந்த 3 பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பிதா எப்படி ஆசீர்வதிக்கிறார்? பிதாவாகிய கடவுள் தனது அன்பை வெளிப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். குமாரன் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? குமாரனாகிய கடவுள் தனது கிருபையை வெளிப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தி நம்மை ஐக்கியப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். எனவேதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே ஆசீர்வதிக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய அன்பினாலே ஆசீர்வதிக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்ம அனைவரையும் ஒன்றுபடுத்தி ஐக்கியப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறார். எனவே பிதாவினுடைய அன்பும் குமாரனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் ஒன்று சேரும் பொழுது மட்டுமே அது முழுமையான ஆசீர்வாதமாக. நம்ம அரைகுறையான ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்பதல்ல. ஆண்டவரிடத்திலே ஆசீர்வதி ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது 10% ஆசீர்வதிக்கிற போதும் நீங்க போங்க, என்ன செய்ய மாட்டோம், போமாட்டோம். இல்லை சாமி, எனக்கு முழுவதும் நீ ஆசீர்வதிக்க வேண்டும், எனக்கு முழுமையான ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பது இயல்பான ஒரு காரியம். அந்த உரிமையை நாம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் முழுமையாக நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்பதற்குரிய உரிமை கடவுளுடைய பிள்ளைகளாக நமக்கு உண்டு. அந்த உரிமையின் அடிப்படையிலே நாம் எப்படி ஆண்டவர் கேட்கிறோம்? கேட்பது எல்லாம் கொடுங்க சாமி, எல்லாத்தையும் நீ எனக்கு தரணும், ஒன்று குறைவில்லாமல் எல்லாவற்றையும் நீ எனக்கு கொடுத்து முழுமையாக என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் கேட்கிறோம், எதிர்பார்க்கிறோம். அப்படியானால் எது முழுமையான ஆசீர்வாதம்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தெய்வம் ஒன்றாக சேர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பதுதான் முழுமையான ஒரு ஆசீர்வாதமாக அதை காணப்படும். இறைவனுடைய அன்பும் இறைவனுடைய கிருபையும் இறைவனுடைய ஐக்கியமும் கூட்டுறவும் வழிநடத்தலும் ஒன்று சேர்வதுதான்
முழுமையான ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாகும், முழுமையான ஆசீர்வாதத்தினுடைய அம்சமாக இருக்கிறார். முதலாவதாக பிதாவாகிய